நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லடா, எனக்கு இங்கே வரவே பிடிக்கல. நான் என்னடா தப்பு பண்ணேன் இந்த வீட்டு வாசல் மிதிக்கிறதுக்கு? பாருங்க மிஸ்டர் நரே, நீங்கள் இதுக்கு ஒத்துருக்கவே கூடாது. சார், இந்த விஷயத்தை எவ்வளோ அமிக்கபுளாக முடிக்க முடியுமோ அப்படி முடிப்போம் சார். நான் கூப்பிட்டப்ப நீங்கள் தானே வரேன்னு ஒத்துக்கிட்டீங்க சார். ஆமாம் சார், அப்போ ஒத்துக்கிட்டேன். இப்போ ஏன் வந்தேன்னு இருக்கு. லெட்ஸ் ஜஸ்ட் கெட் டன் வித் இட். நான் அம்மாட்ட பேசுகிறேன். வாங்க. ஹாய் பவித்ரன். என்ன சாரு இது? அப்புறம் பேசலாம் பவி, உட்காரு. ஹாய் மிஸ்டர் நரேன். ஹாய் மிஸ் சாரு. வா பவி, தண்ணி எடுத்துக்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. ரவி, டைமை வேஸ்ட் பண்ணாம வந்த விஷயத்த சொல்லு. அம்மா கொஞ்சம் உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும். இல்லை, இங்கேயே பேசலாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசணும். நீ என்ன பேச வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பவி. இங்கேயே எல்லாருக்கும் முன்னாடி பேசு. ஆண்டி வேணும்னா நான் வெளியே அனுப்பிக்கிறேன். யார்? நானும் அவங்க கூட வெளியே இருக்கேன். இங்கே பேசிட்டு சொல்லுங்க. இல்லை தம்பி, இங்கேயே இருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ சொல்லு பவி. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வயசு உங்களுக்கு டிவோர்ஸ் தேவையா? சீரியஸ்லி? காயு, யூ ஆன் ஸ்பீக்கர். அம்மா இங்கே தான் இருக்காங்க. மா, என்னது இது? வாட்ஸ் ராங் வித் யூ? போய் துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு வைங்க. நான் சாருட்ட பேசிக்கிறேன். பவி, நீ அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு பேக் பண்றதுக்கு. நான் அப்புறம் பேசுறேன். நிறுத்துங்க. ஓகே, நான் வீட்டு போய் உனக்கு கால் பண்ணுறேன். காலை கட் பண்ணாத. ஓகே, பை. காலை கட் பண்ணாதன்னு சொன்னேன். நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது. எல்லாமே மாறும்னு. நான் ஒண்ணுமே மாற போறது இல்லைல்ல. உங்க அப்பா என்னன்னா, நான் என்னமோ படிக்காத முட்டாள் மாதிரி நடத்துறாரு. அது மட்டும் இல்ல, அவர் கண்ணுக்கு நான் ஒரு புழு மாதிரி. உனக்கும் அக்காக்கும் நான் சம்பளம் வாங்காத வேலைக்காரி, சமையல்காரி, அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பாவை பார்த்து தானே வளர்ந்தீங்க. அதனால அப்படிதான் என்ன நடத்துவீங்க. ஒரு மனுஷியா இல்ல ஒரு அம்மாவா எப்பவுமே மரியாதை கொடுத்ததே இல்லை. வாயில இருந்து வர்றது எல்லாமே அம்மா அதை சமைச்சு கொடுங்க, இதை சமைச்சு கொடுங்க, அம்மா அந்த சட்டையை அயன் பண்ணி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். நான் நீங்க வச்சு வேலைக்காரி. 2 நாள் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருந்தா நீங்க யாருமே எனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டீங்க, கூட இருந்து பாத்துக்க மாட்டீங்க. அவங்க வெளியே போய் சாப்பிட்டுக்குவீங்க. என்னடா அம்மா சீக்கா இருக்காங்களே, ஒரு ரசம் ஒரு சூப்பு வச்சு கொடுப்போமே அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லை. இவ எப்படியோ குணமாயிடுவா, அப்படியே எழுந்து வேலையெல்லாம் செஞ்சிடுவா அப்படின்னு ஒரு எண்ணம். நானும் அதுக்கு ஏத்த மாதிரி 2 நாள்ல ஏந்திரிச்சு திரும்பியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏண்டா, ஒரு நாளாவது நீங்க 2 பேரும் அம்மா உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அம்மா ஹாலிடேக்கு எங்க போக பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சதுதான் எனக்கு பிடிக்கணும், நீங்க சாப்பிட்றத தான் நானும் சாப்பிடணும். எனக்குன்னு சுய சிந்தனையே இருக்கக்கூடாது, எனக்குன்னு விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படிதானே? ஆனா மதர்ஸ் டேக்கு மட்டும் புக்கே வாங்கி கொடுப்பீங்க, கேக் வாங்கி வெட்ட சொல்லுவீங்க, செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால ஸ்டோரியா போடுவீங்க. உலகத்துக்கு நீங்க நல்ல பிள்ளைங்கன்னு வேஷம். அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாத ஒரு குடும்பம் இது. தாயை மதிக்க தெரியாத ஒரு குடும்பம். தான் மட்டும் நல்லா இருக்கணும், பெத்தவ கல்யாணம் பண்ணவ எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்ல? இந்த குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முடிஞ்சது. போதும்.
இந்த மாதிரி ஒரு நடப்பணமாக இருக்கிறத விட நான் என் வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்குவேன். எனக்கு பிடிச்சவங்களோட பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பிடிச்சதை உறுத்திக்கிட்டு நானா சுதந்திரமா. சாரு, you may proceed with it. ஓகே ஆண்டி. மகேஷ், மகேஷ், சாரி தூங்கிட்டேன். பரவாயில்ல, சாரி. இந்த கமோஷனில் சாப்பாடு ஏதாச்சும் வேணுமான்னு கூட நான் கேட்கல. கொஞ்ச நேரம் இருங்க, நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம், உட்காருங்க. ஒரு தோசையாவது சாப்பிட்டு போங்க. இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உட்காருங்க. கையில் தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. அவளுக்கு நடந்தது எதுவும் தெரியாது. சும்மா எல்லாரும் வீட்டுக்கு வந்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னு எக்ஸைட்டட் ஆயிட்டா. பாட்டிக்கிட்ட வளவலன்னு பேசிட்டு தூங்கிட்டான். சாரி மகேஷ், உங்ககிட்ட சரியா தேங்க்ஸ் சொல்லக்கூட முடியல. தேங்க்யூ ஸோ மச். ராதா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நடந்த எதுக்குமே நீங்க பொறுப்பு இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பிளேம் யூர் செல்ஃப். தேங்க்யூ. நான் அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டேன். ஆனா ராதா, நம்ம எவ்வளோதான் பார்த்து பார்த்து எச்சரிக்கையாக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கை மீறி போக தான் செய்யும். அண்ட் we don't have control over that. உங்களை ப்ளேம் பண்ணுறதை நிறுத்துங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் பழைய மாதிரி இருங்க. And most importantly, nothing happened to Kayal. You must be happy about that. மகேஷ், நான் அவ அம்மா. என் பிள்ளைய என்னால பத்திரமா இது பாருங்க ராதா, இது யாரும் நமக்கு தெரியாதவங்க மூலமா நடந்ததில்லை. அரவிந்த் தெரிஞ்சனால தானே அவர் கூட அவ போனா. we couldn't have stopped that anyway. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், அவ்வளவுதான். இதனால நீங்க ஒரு நல்ல அம்மா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. accidents tend to happen, right? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தனியா போராடி இருக்க போறீங்க ராதா? சாரி. I don't want to beat around the bush. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். கயலுக்கு அங்கிள், டூட், மகேஷ்ல இருந்து டேட், அப்பாவா ஆக ஆசையா இருக்கு. மகேஷ்,
ஐ நோ இந்த சுச்சுவேஷனில் இந்த சப்ஜெக்டை கொண்டு வர்றது கொஞ்சம் தப்பாக இருக்கலாம், ஓ ஈவன் இன்சென்சிட்டிவாக கூட இருக்கலாம். ஏதோ என் மனசில் தோணுச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு. அதான் இந்த கேள்வியை தள்ளி போட வேண்டாம்னு நினச்சேன். உங்கள் மேலே பரிதாபப்பட்டு நான் இதை கேட்கல. I've always liked you from the time I met you. ஆனால் அப்போ நீங்கள் மேரிட், அதுக்கப்புறம் கையில் பிறந்துட்டா, அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஒரு ஒன் பிக் ஹாப்பி ஃபேமிலி. ஸோ ஐ kept my distance. இந்த சில நாட்களாக நீங்களும் கையலும் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறீங்க. அம்மா, she's so sweet to me. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கையிலுக்கு இன்னைக்கு நடந்தது, நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. And I felt the same. கையல் வீட்டுக்கு வருவாளா மாட்டாளான்னு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். கையில் இன்னைக்கு திரும்ப வந்தப்ப உங்களை போலவே எனக்கும் அழுகணும்னு தோணுச்சு, தேம்பி அழுகணும்னு தோணுச்சு. Strange, isn't it? A grown man like me wanting to weep. ஆனா அப்பதான் எனக்கு தோணுச்சு that I'm scared of losing her. And you. என் மனசுல பட்டுச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். If not now, then when? நீங்க மிஸ்டர் மோகன் இன்னும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, then I'm truly sorry for crossing my limits. But please, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. To give it a thought. But one thing I'm very sure, கையிலுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன். And I will definitely be there for you, always. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். நான் சொன்னதை மட்டும் நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லை. தேவ், சிட்டியை பார்த்து கூட்டிட்டு போ. பாட்டி, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா மங்கு, சிட்டி மேல என் பேர் எனக்கு எவ்வளவு அக்கறைன்னு அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். யாரு நீங்க? சத்தமா சொல்லாதீங்க. அஞ்சலி வயித்துல இருக்கிற பிள்ளை சிரிக்க போகுது. அவன் ஏன் பேரன் என்ன மாதிரி இருக்கான். மங்கு, வாங்க வாங்க வாங்க. நீங்க எப்போ வந்திருக்கணும், இப்படிதான் லேட்டா வரதா? சாரி மேம், என்னால தான் கொஞ்சம் டிலே. எப்படி இருக்கு அஞ்சலி? நேத்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ராதா சொன்னா? இல்ல அது ஒன்றும் இல்லை, நேற்று ஒரே பீசாங் சாப்பிட்டா அது வயிற்றுக்கு ஒத்துக்கல போல இருக்கு. இவத்தான் அஞ்சலியோட அப்பா. தெரியும், போன வாரம் இவர் கேப்ல தான் தேக்காவுக்கு போனேன். And this is Dev, உங்க பேர, right? Hi Dev. Hi பாட்டி. And most important, Sara, அஞ்சலியோட ஹஸ்பண்ட். Congrats Sara. Thank you. பொறுப்பு கூடி இருக்கு போல. சந்தோஷமா எடுத்துக்குவேன். That's nice. அப்படிதான் இருக்கணும். ஷாரு மேமோ ராதா மேமோ ரெடி ஆயிட்டாங்களா? அக்காவும் தங்கச்சியும் ரெடி ஆகுறாங்க, ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. அஞ்சலி ப்ளீஸ் போய் என்னன்னு பாரு. வாதே இருங்க,
ஒரு ஃபோட்டோ. நைஸ். வாங்க. சாந்தி, கையில் என்ன பண்றான்னு பாருமா. வாலாவியா. ஹாய் அஸ்வின். அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனா அப்பா வரல. பரவாயில்லடா செல்லம், அம்மா வந்திருக்காங்கல்ல. பாட்டி வேர் இஸ் கயல்? அங்க இருப்பா. போ போ போ. ஓகே. அஞ்சலி ஆண்டி, என்ன பண்ணிட்ட? நான் உங்களை டைட்டா ஹக் பண்ண கூடாதுன்னு அம்மாவும் பாட்டியும் சொன்னாங்க. ஆனா நான் உங்களை ஹக் பண்ணலாமே. ஹே அஸ்வின், பாய் அஞ்சலி ஆண்டி. பாய். ஹாய், ராவணியா தானே? ஆமா. அருண் வரல? நீங்க? ஓ, நாங்க அருணோட ரெகுலர் கஸ்டமர். அவர் ப்ரௌனிஸை ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிடுங்க. Let's just divorce, live single and happy. அந்த ரைட் எக்ஸெப்ட் பண்ணாத அருண். என்ன ட்ரா பண்ணிடு. என்ன பார்க்குற? பே பண்ணணுமா? நான் பே பண்ணுறேன். நீ சொன்னது சரிதான். ரைட். நமக்கும் ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கான்டாக்ட் தான். ஹனிமூன் பீரியடெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்னா தப்பு, உட்காந்தா தப்பு. முன்னாடி பிடிச்சதெல்லாம் இப்போ பிடிக்காம போயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேலையை விட்டேன். பேக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை பாராட்டினாங்க. அப்போ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ பிடிக்கல. ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்ப வந்ததும் நீ பேக்கிங் பண்ணு, ஆனால் பேக்கிங்கில் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியலன்னு கேப் போட்ட ஆரம்பித்தேன். அது எனக்கு பிடிக்கல. ஏன்? ஏன்னா நான் ஒரு ஹிப்போக்ரிட். தட்ஸ் தி ட்ரூத். எஸ், ஐ எம் அ ஹிப்போக்ரிட். நீ எங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை எதுவுமே நான் அப்ரிஷியேட் பண்ணதே இல்லை. ஃபால்ட் மட்டும் நிறையா கண்டுபிடிச்சிருக்கேன். You know, I have become like the typical working man. நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒய்ஃபோட சமையலில் குறை கண்டுபிடிக்கிற சில ஆண்கள் மாதிரி நானும் மாறிட்டேன். ஸோ விமன் நாங்களே அப்படி இருக்கும்போது ஆண்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? இஸ் தேர் எனி லாஜிக் இன் இட்? நான் ப்ரொஃபஷனலி ஒரு நல்ல பதவியில் இருக்கேன்னா நீயும் ஓவர் நைட்டில் ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்குது? Look at the way I've become. Disgusting. எல்லா விஷயத்தை பற்றியும் வாய்க்கிலேயே பேசுகிறேன்னு. We must be open-minded. Why can't I just accept the fact that my husband wants to live his life the way he wants? My husband is a homemaker, an entrepreneur, a cabbie. So what? நீ எவ்வளோ பண்ணுற? மல்டி டாஸ்கிங். அதை ஏன் என்னால் ஏற்றுக்க முடியல? அப்போது அந்த ப்ரோக்ரெசிவ் திங்கிங்லாம் வெறும் பேச்சோட தான் இல்லை. ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு இல்லை. ஹவு ஷாலோ. இது வரைக்கும் நாம் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நீ தான் வந்து சமாதானப்படுத்துவேன். ஆனால் நான் அப்படி பண்ணதே இல்லை. For me, I am always right and others are always wrong.
நீ எனக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருக்க. ஆனா நான் அப்படி பண்ணதே இல்லைல்ல. You are the peacemaker. You ran the house efficiently. அதை எல்லாத்துக்கும் அவ்வளோ தடவை கூட தேங்க்ஸ் சொன்னதே இல்லை. How selfish of me. நீ டிவோர்ஸ் என்னோட கேட்ட உடனே எனக்கு எனக்கு my world came crashing down. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நாம 2 பேரும் சண்டை போடும்போது நான் தான் கண்டபடி பேசுவேன். ஆனா நீ மூஞ்சில அடிச்ச மாதிரி டிவோர்ஸ் என்னோட கேட்டப்போ I didn't know what to do. But I can't live without you, Arun. நீ என்ன வேணாலும் படிக்க, என்னால உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுடா. இந்த முன்னாடி உட்கா. வா. கண்ணதோட எப்படி ஆஃபீஸ் போனா நல்லா இருக்கா? இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேணாம். புவியின் சக்தி நீ, படைப்பின் யுக்தி நீ, அழகின் காரணி, கருணை காருணி, உலகின் பாதினி, உயிர்களின் ஆதினி, சுமக்கும் தாயும் நீ, தேவதாரிணி. அடகடலும் சிறு துளியே, பெருவெளியும் ஒரு மனுவே, மலை முகடும் மணல் துகளே, கொடுங்கடலும் குளிர்பனியே. உனக்கென தனியொரு விதியா, தடைகளை விதிப்பதும் சரியா? கனவுகள் உனதிரு விழிகளில் சுதந்திரம் தடுக்க நினைப்பவரை திரியாக்கு. கண்ணே கனியமுதே, கண்ணே கனியமுதே, கண்ணே கனியமுதே, முடிவில்லாத முழுமை. திறக்கும் கதவுகள் உதைத்தாலே வாத்திறக்க மறுத்தால் உடைப்போமே. பொறுமை அணி இலக்கணமா, எங்கள் முதுகுகள் நிமிர்வதை இலக்கணுமா? குனியும் தலையழகென்றால் இனி மீசைகள் தரையை பார்க்கட்டுமே. எம் துணிவை திமிர் என நினைத்தால் அதை தடுத்திட படை எதுவும் கிடையாதே. உனக்கென தனியொரு விதியா, தடைகளை விதிப்பதும் சரியா?